மார்னிங் ஸ்டூடெண்ட். நம்ம இப்போ ஹிஸ்ட்ரியில் யூனிட் 2 த முகல் எம்பையர் அப்படிங்கிற லெசனை பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா அவுரங்கசீப். அவுரங்கசீப் வந்து 1658 to 1707 ஆட்சி செஞ்சார் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, முகல்ஸ் எம்பையர்ஸ்லேயே த கிரேட் ஸ்டார்டட் ஆஃப் ஹிஸ் ரீஜன் பை இம்ப்ரெஸிங் ஹிஸ் ஓல்டு ஃபாதர். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அவுரங்கசீப் வந்து முகல்ஸ்லேயே லாஸ்ட் ஆட்சி செஞ்ச மன்னர் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அவுரங்கசீப் வந்து என்ன பண்ணியிருக்காரு, தன்னோட ஃபாதரையே சிறையில் போட்டு சிறைப்படுத்தி ஆட்சி செஞ்சார் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்க அப்பாவையே ஜெயிலில் போட்டு தான் ஆட்சி செஞ்சார் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆலம்கீர் உலகை கைப்பற்றியவர் அப்படின்னு அர்த்தம். ஆலம்கீரினா த கான்கியர் ஆஃப் த வேர்ல்டு, அதாவது உலகை கைப்பற்றியவர் அப்படின்னு அர்த்தம். என்கிற பட்டத்தோட நேமோட என்ன பண்ணியிருக்காருன்னா ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாரு அவுரங்கசீப் அப்படிங்கிறாங்க. He reigned for 48 years. He was no lover of art like and grandfather Jahangir and architecture like his father Shah Jahan. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க தாத்தாவை போலவே ஜஹாங்கீரும் கலைகள் மீது அதிகமாக ஆர்வம், ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் மீது அதிகமாக ஆர்வம் இருந்தார் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அவர் தந்தையை போலவே அவர் என்ன சொல்கிறாங்க, ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் மீது கட்டடக்கலை மீது மிகுந்த ஆர்வம் அப்படிங்கிறாங்க. அவங்க தாத்தா போல் ஆர்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்தாரு. அவங்க ஃபாதர் போல், அதாவது ஃபாதர் யார், ஷாஜகான், அவரை போல் ஆர்கிடெக்சர் கட்டடக்கலைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாரு அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹி டாலரண்ட் no religion expecting Islam. He reimposed the jizya tax on Hindus and excluded them from office as far as possible between 1658 to 1681. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வந்து மதங்களை என்னமே சகித்து கொள்ளவில்லை அப்படிங்கிறாரு. நெக்ஸ்ட்டு இந்துக்கள் மீது அதிகமாக வரியை விதித்தார் அப்படிங்கிறாங்க. இவர் வந்து அவரோட இஸ்லாமிய மதத்து மீது அதிகமான பற்று வச்சுருந்தார். அதனால் இந்துக்களை வந்து அவாய்ட் பண்ணார் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்துக்கள் மீது அவர் ஜிஸ்யா அப்படிங்கிற டேக்ஸை போட்டார். அதேமாதிரி ஹையர் போஸ்டிங்லேருந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறது எல்லாமே இந்துக்களை வந்து என்ன பண்ணுறாரு, கவர்மெண்ட் போஸ்டிங் வந்து எடுத்துட்டாரு அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாமே இந்துக்களுக்கு அவர் அதிகமாக சலுகைகள் கொடுக்கல அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் அவர் ஏன்னா எல்லாத்துக்குமே இஸ்லாமியர்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தாரு அப்படிங்கிறாங்க. 1658 to 1681 வரலும் இவர் அவுரங்கசீப் என்ன பண்ணாராம், பண்டேலர், சீக்கியர்ஸ், ஜாட்கள், சாத்தனமியர்ஸ் இவங்க எல்லாத்தையுமே கலகங்கள் ஏற்படுத்தினவங்க எல்லாத்தையுமே என்ன பண்ணாராம், அடக்கினாரு அப்படிங்கிறாங்க. அவுரங்கசீப் ரிமைண்டட் இந்த நார்த் அண்டு சர்ப்ரைஸ்டு, நார்த் சைடு இருக்கக்கூடிய த ரிவால்ட் ஆஃப் பண்டல்ஸு, போர் மூலியமாகவும் படை மூலியமாகவும் வட இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க எல்லாத்துமே பண்டல்ஸு, ஜாட்ஸ், சாண்டமீன்ஸ் அண்டு சீக்கியஸ் இவங்க எல்லாத்தையுமே அடக்கி ஆட்சி செஞ்சார் அப்படிங்கிறாங்க. அவுரங்கசீப்ஸ் எக்ஸ்பென்ஷன் இன் த நார்த் ஈஸ்ட் ரிசல்டட் இன் எ வார் வித் த ஹோம்ஸ் ஆஃப் அஸ்ஸாம். அதாவது என்ன சொல்கிறாங்கம்மா, வடகிழக்கில் இருக்கக்கூடிய நார்த்து சைடு இருக்கக்கூடிய காமரூபா, ஹோம்ஸ் ஆஃப் காமரூபா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா அஸ்ஸாமில் இருக்குது. அஸ்ஸாம் சைடு இருக்கக்கூடிய போர் ஏற்பட காரணமாக இவர் இருந்தார் அப்படிங்கிறாங்க. இவங்க வந்து பல முறை வந்து என்ன பண்ணுறாங்க, அஸ்ஸாம் சைடில் இருக்கக்கூடிய மன்னர்களும் சரி அவுரங்கசீப்பும் சரி வார் மூலிமா சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இவளால் என்ன பண்ண முடியும், முழுசாக அஸ்ஸாம் பிளேஸை கேப்சர் பண்ணி ஆட்சி செய்ய முடியல. பர்டிகுலராக அஸ்ஸாம் பிளேஸில் இருக்கக்கூடிய காமரூபா அப்படிங்கிற இடத்த இவரால் கைப்பற்றவே முடியல அவுரங்கசீப்னால. ஆனால் பட் நிறைய டைம்ஸ் என்ன பண்ணாராம், வார் செஞ்சார் அப்படிங்கிறாங்க. த கிங்டம் கேம் அண்டர் ரிப்பீட்டட் அட்டாக்ஸ் ஆஃப் த முகல்ஸ் பட் இட் குட் நாட் பி சப்டியூட் டோட்டலி. அவரால் கைப்பற்றவே முடியல அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டுமா, ரிலேஷன்ஷிப் வித் ராஜ்புட்ஸ் அண்டு மராத்தாஸ். ராஜ்புட்ஸ்காரங்களுக்கும் மராத்தாஸ்காருக்கும்
எப்படி ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அவுரங்கசீப் ஹாஸ்ட்லி டுவர்ட்ஸ் ராஜ்புட்ஸ் லீட் டு ப்ரோலாங்டு வார்ஸ் வித் தம். அவுரங்கசீப் வந்து ராஜ்புட்ஸ் மீது பகைமை நெடுங்காலமாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. பகை வந்து நெடுங்காலமாக ரொம்ப நாள் இருந்துச்சு. டு மேக் மேட்டர்ஸ் ஒர்ஸ், his rebellious son Prince Akbar joined the force of Rajputs and created troubles to him. மிகவும் நிலைமை வந்து ரொம்ப மோசமான வரையில் அவரோட மகன் வந்து இளவரசர், அவரோட மகன் வந்து யார், அக்பர், அவருக்கு எதிர்காலம் வந்து ரொம்ப ராஜ்புட்ஸுங்களோட சேர்ந்து இடையூறு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. ராஜ்புட்ஸ்காரங்க அக்பருக்கு என்ன பண்ணாங்களாம், அவரோட பையன் அவுரங்கசீப்போட பையன் அக்பருக்கு வந்து ரொம்ப தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. ஜாயின்ட் த ஃபோர்ஸஸ் ஆஃப் ராஜ்புட்ஸ் அண்ட் கிரியேட்டட் ட்ரபிள்ஸ் டு கிம். பிரின்ஸ் அக்பர் என்டர்டு இன் டு த பேக்ட் வித் சிவாஜி சன் சாம்போஜி இன் த டெக்கான். ஸோ அவுரங்கசீப் ஹேட் டு மார்ச் டு த டெக்கான் இன் 1689. அப்போ டெக்கான் பிளேஸில் அக்பர் சிவாஜியோட மகன் வந்து சாம்பாஜி வந்து 2 பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. அதில் என்ன போடுறாங்க அப்படின்னா 1689 அவுரங்கசீப் வந்து டெக்கான் சைடில் வந்து ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க டெக்கான் பிளேஸில் இந்திய மக்களுக்கும் சரி மற்றவங்க அவங்களோட ரிலேஷன்ஸுக்கும் சரி கவர்மெண்ட் போஸ்டிங் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் போட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இந்த டெக்கான் அவுரங்கசீப் பிராட் பீஜப்பூர் அண்டு கோல்கண்டா இன்டு சப்மிஷன். பீஜப்பூருக்கு கோல்கண்டாவுக்கும் டெக்காவுக்கும் போக வேண்டிய சூழ்நிலை அவுரங்கசீப்க்கு இருந்துச்சு. சிவாஜி ஹேட் கார்வ்ட் அவுட் எ கிங்டம் ப்ரோக்ளமிங் ஹிம்செல்ஃப் த எம்பையர் ஆஃப் மராத்தா ஸ்டேட் 1674. தமக்கென ஒரு நாட்டை உருவாக்குனவர் தான் சிவாஜி. 1674 மராட்டிய நாட்டு பேரரசாக அவர் என்ன பண்ணுறாரு, மன்னராக அறிவித்தார். அப்போ சிவாஜி வந்து ரொம்ப ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தினார். அப்போ அவுரங்கசீப் வந்து அதனால் அவரால் தடுக்கவே முடியல அப்படிங்கிறாங்க. சிவாஜி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை ஏற்படுத்துகிறாரு, மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாரு. அதை வந்து அவுரங்கசீப்பால் தடுக்க முடியல அப்படிங்கிறாங்க. இதனால் சிவாஜியோட மைந்தராக இருந்த பட்டத்து இளவரசரை சாம்பாஜியை அரெஸ்ட் பண்ணி சித்திரவதை செஞ்சு அவுரங்கசீப் கொன்னார் அப்படிங்கிறாங்க. ஏன்னா சிவாஜியோட பிரதரை அப்படிங்கிறாங்க. அவுரங்கசீப் குட் நாட் ஸ்டாப் த ரைஸ் சிவாஜி இன் த சவுத் வெஸ்ட் சைடு இருக்கக்கூடிய கிளர்ச்சியை அவுரங்கசீப்னால் அடக்க முடியல. But he vanquished Shivaji's son and successor Sambhaji. He was captured and exiled by him. Aurangzeb remained in the Deccan until his death in 1707 at the age of nearly 90. சித்திரவதை செஞ்சு சாம்பாஜியை கொன்னார். தம்முடைய கைது செஞ்சு ரொம்ப சித்திரவதை செஞ்சு கொண்டார் இல்லையாமா. அவரே என்ன பண்ணுறாருனா அவுரங்கசீப் வந்து தம்முடைய 90 ஏஜில் 1707 மரணம் அடைஞ்சிட்டாரு அப்படிங்கிறாங்க. அவுரங்கசீப் வந்து அவர் வந்து டெக்கான் பிளேஸ்லேயே தான் கடைசி வரலும் தங்கியிருந்தார். அவர் சாகும் வரை டெக்கான் பிளேஸில் இருந்தார் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்மா, பட் த எண்ட் ஆஃப் த அவுரங்கசீப் ரூல்டு த பிரிட்டிஷ் ஹேட் firmly established their trade centers at மெட்ராஸ், சென்னை, கல்கட்டா, கொல்கட்டா அண்ட் பாம்பே. இப்போ வந்து ப்ரெசண்ட் மும்பை, அதாவது மதராஸை சென்னைன்னு சொல்கிறோம், கல்கட்டாவை கொல்கட்டான்னு சொல்கிறோம், பாம்பேவை இப்போ மும்பைன்னு சொல்கிறோம். த ஃப்ரான்ஸ் ஹேர் தேர் மெயின் ட்ரேட் சென்டர் இன் பாண்டிச்சேரி. இப்போ என்ன சொல்கிறோம், புதுச்சேரின்னு இப்போ சொல்கிறோம், அப்போ பாண்டிச்சேரின்னு சொல்லிட்டு தான் இல்லைம்மா. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவுரங்கசீப் வந்து ஆட்சியோட இறுதி காலத்தில் பிரிட்டிஷ்காரங்க சென்னை, கொல்கட்டா, மும்பை இந்த பிளேசஸ்லாம் என்ன பண்ணுறாங்களா, நிறைய ட்ரேடு வாணிபம் ஆரம்பித்து முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போ பிரெஞ்சுக்காரங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரான்ஸ்காரங்களும் பாண்டிச்சேரியில் ஒரு வாணிப ட்ரேடை ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறாங்க. ஃப்ரான்ஸ்காரங்க முதல்ல வந்து பாண்டிச்சேரியில் வாணிபம் ஆரம்பித்ததுனால தான் அது என்ன தனி இதாக ஆட்சி இருந்ததுனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா அது யூனியன் டெரிட்டரியில் அதை வந்து 7 யூனியன் டெரிட்டரியில் அதை வந்து பாண்டிச்சேரியை சேர்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்போது இதோட இது முடியுதுமா, மீதி கண்டினியூஷன் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.